கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஸோ மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியம் உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. லாஸ்ட் பார்ட்டில் நான் எப்படி முடிச்சிருப்பேன்னா, இன்றைக்கி வந்து சிக்கி ரொம்பவே ஆஷா தானே கிஸ் பண்ணியிருப்பான். அவங்களுக்கு அன்றைக்கி வந்து ஒரு மாதிரி வெறுப்பாக இருந்திருக்கும். இன்றைக்கி வந்து ரொம்பவே லவ்லியாக கிஸ் பண்ணது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. பத்தாவது பயங்கரமாக ப்ளஷ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து கேட்குறான், என்னாச்சு நீங்கள் ஏன் தானாக சிரிக்கிறீங்கன்னு. அது ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே தான் இன்றைக்கி டேஸும் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து உங்கள் அம்மா அப்பா இருப்பாங்கல்ல அந்த வீட்டில் தான் இருக்கிறீங்க. அன்றைக்கி ஜேகே வர சொல்லியிருப்பீங்கல்ல. ஷின் வந்து மியா கூட தான் இருப்பான். நீங்கள் வந்து ஜேகேக்கு வந்து சர்ப்ரைஸாக ஷின்னை காட்டலாம், அவன் வந்து ரொம்ப ஹாப்பி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஷின்னை வந்து ஜேகே கிட்ட இப்போ காட்டல. ஜேகேவும் வந்து வரான் வீட்டுக்குள்ளே. இதுக்கப்புறம் இப்போ வந்து உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுகிறான், இந்தமாதிரி நான் திருப்பி வயனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்லாம் சொல்கிறான். உங்கள் அப்பா அம்மா ஃபஸ்ட்டு ஒத்துக்கவே இல்லை. அது ஒரு 1 hour கிட்ட பேசுகிறான். அவன் வந்து ரொம்பவே கன்வின்ஸ் பண்ணுறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஒத்துக்கிறாங்க. ஆனால் உங்கள் அப்பா ஒத்துக்கவே இல்லை. என் போனால் நான் கொடுக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு நான் கொடுத்தது பாவம், அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா வெளிநாட்டுக்கு போயிட்டு, நம்மலாம் இங்கே இருந்தால் அவள் தனியாக அங்கே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. உங்களுக்கு புரியுது, திருப்பி நீங்கள் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவர் அந்த மாதிரி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்களும் சொல்கிறீங்க இந்தமாரி எனக்கும் சம்மந்தம்ப்பா, நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் திருப்பி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ உங்கள் அப்பா வந்து இல்லை நீ பண்ணாத வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜேகே தான் அவங்க அப்பா கிட்ட வந்து பேசணும்னு சொல்லிட்டு தனியாக வந்து ரூம்குள்ளே இட்டுட்டு போகிறாங்க. அவங்க 2 பேர் மட்டும் தான் ரூம்குள்ளே போனாங்க. போயிட்டு ஒரு 45 minutes தான் கொஞ்சம் பேசியிருப்பாங்க போல். என்ன தான் பேசுனாங்கன்னு தெரியல. வரும்போது உங்கள் அப்பாவும் ஜேகேவும் வந்து உங்கள் அப்பா வந்து ஜேகே தோள் மேலே கை போட்டுக்கிட்டு மாப்பிள்ளை எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம் இப்போ அப்படின்னு சொல்லி பேசிட்டு வராரு. உங்களுக்கு உங்கள் அம்மாக்கும் ஷாக்கு, எப்படிடா ஒத்துக்க வச்ச அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. அது வந்து எல்லாம் என்னோடய டேலண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாரு ஜேகே. என்னவோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஹாப்பி ஆகிட்டீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மேரேஜ் திருப்பி ஃபிக்ஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி. இப்போ ஜேகேவும் நீங்கள் வந்து தனியாக இருக்கிறீங்க. அப்போ ஜேகே கிட்டே நீங்கள் சொல்கிறீங்க, இந்த மாதிரி ஜேகே நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், வந்து உனக்கு வந்து ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. யார் ஏன் நேற்றுலேருந்து சொல்லிகிட்ருக்க, யார் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லிகிட்ருக்கேன், யார் அப்படின்னு கேட்குறான் ஜேகே. அது வந்து உனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான பர்சன், எனக்கும் அது வந்து ரொம்பவே ஸ்பெஷலான பர்சன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. யார் பேராச்சும் சொல்லுவேன், அது வந்து நீ வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock இங்கே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ் கொடுக்குறீங்க. இப்போ நீங்கள் மியாவும் நீங்களும் ஸ்டே பண்ணியிருப்பீங்கள்ல அந்த வீட்டு அட்ரஸ் தான் கொடுக்குறீங்க. ஏன்னா நாளைக்கு ஷின்னோட பர்த்டே. ஷின் பர்த்டே அன்னைக்கு அவனோட அப்பாவை நீங்கள் வந்து கிஃப்டாக கொடுக்க போகிறீங்க. அதனால தான் இன்றைக்கி நைட் 12 மணிக்கு வரணும்னு சொல்லியிருப்பீங்க. சரி ஓகே வயன்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். நம்ம மேலே எக்ஸ்ட்ரா ஃபீலிங்ஸ் வந்துடுச்சு போல் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து சரி ஓகே நீ போன்னு சொல்லிட்டு ஒரு ஈவினிங் போல் தான் இருக்கும். ஜேகேவை அமுச்சு விட்டுறீங்க. இப்போ எதுவும் இல்லையா வயன் எனக்கு அப்படின்னு ஜேகே கேட்குறான். இப்போ என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ போ அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜேகேவும் ஒரு 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் போகிறான். அப்புறம் திரும்பி பார்க்குறான். நீங்கள் வந்து பார்க்குறீங்க என்ன போ அப்படின்னு ஃபாஸ்ட்டாக உங்கள் கிட்ட வந்து உங்கள் லிப்ஸில் வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் லிப்ஸை வர லைட்டாக பைட் பண்ணிகிட்ருப்பான். அது உங்கள் லிப்ஸில் வந்து லைட்டாக ஒரு மாதிரி சின்னதாக ஒரு காய மாதிரி ஆகிட்ருக்கும். வந்து எனக்கு வலிக்குது மாமா அப்படின்னு நீங்கள் வந்து கத்திருப்பீங்க. சரி கட்டாதன்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் லிப்ஸ்லேயே வந்து லைட்டாக பிக் பண்ணிகிட்டே இருப்பான். ஒரு 2-3 times வந்து பிக் பண்ணிகிட்டே இருப்பான். போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்வீங்க. சரி ஓகே நான் போகிறேன், பாய், நைட்டு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து கிளம்பிடுறான். வலிக்குது லிப்ஸு, எப்படி கடிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் கையில் இருக்குமா உங்கள் லிப்ஸை பார்ப்பீங்க, லைட்டாக காயமாயிட்ருக்கும். நீங்கள் வந்து அந்த லிப்ஸை வந்து லைட்டாக இப்படி சப்பிட்டு நீங்கள் வந்து போவீங்க. ஜேகே போன கொஞ்ச நேரத்துலேயே வந்து மியா வந்து வந்திருப்பா.
ஷின்னுமையா வந்து ஒரு தீம் பார்க் மாதிரி போயிருப்பாங்க. அங்கே ஃபுல்லாக அவங்க என்ஜாய் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சரிம்மா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து போவீங்க. அங்கே மியாவும் ஷின்னும் தான் இருப்பாங்கல்ல. அம்மா நான் இங்கே போனேன் அங்கே போனேன்னு சொல்லிட்டு ஷின் வந்து நிறைய சொல்லுவான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து உங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க. இப்படியே வந்து டைமும் ஸ்கிப் ஆகும். இப்போ ஒரு நைட்டு வந்து ஒரு 9 o'clock போல் இருக்கும். ஷின்னை வந்து நீங்கள் சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சிட்டீங்க. நீங்கள் கேக்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க. ஷின் பர்த்டேக்கு வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு நைட் வந்து அதை வெட்டணும்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க. இப்போ மியா வந்து சரி ஓகே நானும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. அவள் வந்து டெக்கரேட்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பா. இப்போ வந்து ஒரு 10 o'clock போல் ஆகுது. நீங்கள் வந்து ஷின் பக்கத்துலேயே இருக்கீங்க. இன்னும் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஜேகே தான் ஞாபகம் வரும். அவன் அவ்வளோ அழகாக தூங்குவான். ஜேகே அப்படியே ஜேகேவை ஜெராக்ஸ் எடுத்து வச்ச மாதிரி தான் இருப்பானே ஷின்னு. நீங்கள் வந்து ஷின்னு கூட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நீங்கள் வந்து வெளியே வருவீங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபோன் எடுத்து ஜேகேக்கு கால் பண்ணுவீங்க. நீங்கள் இப்போ வாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஜேகேக்கு ஃபஸ்ட்டு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ஷின்னு இருக்கிறத வந்து சொல்லிவிட்டு நீங்கள் கேக் கட் பண்ணலாம். அந்த ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து ஜேகேவை கூப்பிடுவீங்க. ஜேகேக்கா கூப்பிட்டாடா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜேகே வந்து கார் எடுத்துகிட்டு வராரு. அப்போ ஒரு மெடிக்கல் ஷாப் பார்க்குறாரு. அங்கே போயிட்டு அந்த சேஃப்டி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வராரு. ஸோ இப்போ வந்து உங்கள் காலிங் பெல் தான் ப்ரெஸ் பண்ணுறாரு. நீங்களும் வந்து போய் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜேகே பார்த்தா ஜேகே கையில் ஒரு ஃப்ளார் பொக்கேலாம் இருக்குது. ஜேகே வந்து உள்ளே வராரு. இது உனக்கு தான் வையன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்குறாரு. இதெல்லாம் எதுக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வாங்கி வச்சுக்கிறீங்க. நீங்கள் அப்புறம் வந்து ஜேகே வந்து உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் வந்து போதும் விடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஜேகே அதெல்லாம் கேட்காம உங்கள் நெக்கில் வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவான். வந்து மாமா கூசுது விடுங்க அப்படின்னு சொல்வீங்க. இன்னும் என் கூசுதுன்ற அப்புறம் அவள் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உங்களை லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணுவான். கொஞ்ச நேரம் இருங்க அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சோஃபாவில் உட்கார வைப்பீங்க. ஆனால் ஜேகே வந்து அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கிஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எடுத்து திருப்பி கிஸ் பண்ணிகிட்டே இருப்பான். ஆமா ஒரு நிமிஷம் இருங்க உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறேன்ல அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. என்ன வயன்னு பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுவா. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்வீங்க. சரி ஓகே நீ நான் உட்காடுறேன், நீ வந்து என் லேப்பில் உட்காரு, அப்போ தான் நீங்கள் சொல்கிறத நான் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜேகே உட்காருவோம். ஜேகே வந்து உங்கள் லேப்பில் உட்கார வச்சுட்டு உங்களை வந்து ஹக் பண்ணிப்பான். உங்கள் ஹிப்பை சுற்றி அவன் கையை வச்சு ஒரு மாதிரி தடவிட்டே இருப்பான். மாமா கையை வச்சுட்டு சும்மா இருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நீ சொல்லு நான் வந்து கேட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போது ஜேகே வந்து உங்கள் டிஷர்ட்குள்ளே வந்து கையை விட்டுருவான். மாமா என்ன பண்ணுறீங்க, முழு ஷர்ட்குள்ளே வந்து கையெடுங்க, டிஷர்ட்குள்ளே வந்து கையெடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. நான் எடுக்க மாட்டேன் மாமா, கொஞ்சம் சீரியஸாக நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே லேப்லேருந்து எழுந்துச்சி ஒரு சிங்கிள் சோஃபா இருக்கும், அதை அங்கே உட்காந்துருப்பீங்க. அப்போ வந்து என்னவோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு ஷின் வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு கண்ணை தேய்ச்சிட்டே வந்து நிற்பான். கண்ணை தேய்ச்சிட்டே வந்து அம்மா எங்கே போனீங்க, நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை நல்லா ஓப்பன் பண்ணி பார்ப்பான். அப்போ தான் அவன் அங்கே நிற்கிற ஜேகேவை பார்ப்பான். அவனுக்கு அங்கே பார்த்ததும் வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் ஹக் பண்ணிப்பான். ஜேகே ஷின்னை பார்த்ததும் யாரா இது நம்மளோட மினி ஜெராக்ஸ் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஷாக்காக பார்த்துட்ருப்பான். ஜேகே தான் உங்களை பார்த்து கேட்குறான், இந்த குழந்தை யார் ஏன் என்ன அப்பான்னு கூப்பிட்றான் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் ஜேகேன்னு சொல்லிட்டு ஷின் நீ ரூமுக்கு போ அப்படின்னு சொல்கிறீங்க. ஷின் வந்து நான் போக மாட்டேன் நான் அப்பா கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். ஷின் அம்மா கூப்பிட்றேன்டா, நீ வந்து கொஞ்ச நேரம் ரூமில் இரு, நான் அப்பா கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு ஷின் வந்து நான் கேட்க மாட்டேன், நான் அப்பா கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஷின் அம்மா பேச்சை கேட்பல்ல, போடா நான் கூப்பிடுறேன் உன்னை, அப்பா எங்கேயும் போக மாட்டார், அப்பா இங்கே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஷின்னை வந்து ரூமுக்குள்ளே அனுப்புகிறீங்க. அப்போது அப்பா என்னை சீக்கிரமாக கூப்பிடுங்க, நான் உங்கள் கூட நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷின் வந்து அவன் ரூமுக்குள்ளே போயிட்டான். இப்போ ஜேகே என்ன தான் நடக்குது, நீங்கள் என்ன தான் ஆச்சு, யார் இந்த குழந்தை, அந்த குழந்தைய என்ன அப்பான்னு கூப்பிடுறான் அப்படின்னு ஜேகே கேட்குறான்.
அது வந்து ஜேகே சொல்லுவோயேன் அப்படின்னு நீங்கள் ஜேகே சொல்கிறான் அவங்கக்கிட்ட. அதுக்கு நீங்கள் வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மட்டும் போயிட்டு வந்துடலாம். நீங்கள் ஜேகேக்கு வந்து டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிருப்பீங்கள்ல, அன்றைக்கி மியாவை தானே மீட் பண்ணியிருப்பீங்க. 1 வீக் ஃபுல்லாகவே மியா கூட தான் இருந்திருப்பீங்க. நீங்கள் ரொம்பவே அழுதுருப்பீங்க, இந்தமாரி ஜேகே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படி இருக்கிறத பார்த்து மியாக்கு ஒன்றுமே ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறா அவளும், ஏன் இப்படி நம்ம ஃப்ரெண்டோட லைஃப் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. இப்போது மியா தான் நம்ம 2 பேரும் ஃபாரின் போயிடலாம், அங்கே போய் நம்ம வந்து லாஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிடலாம், அப்புறம் அங்கேவே ஜாப் கிடச்சிடும், நம்ம அங்கேவே செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மியா தான் அவங்கள வந்து ஃபாரின் இட்டுட்டு போயிருப்பா. அப்புறம் அங்கே போயிட்டு ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மே ஆகிருக்கும் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு. மியாவுக்கும் இது தெரிஞ்சப்போ மியா வந்து இந்த குழந்தை நீ வளர்க்க போறியா ஏன் அப்படின்னு கேட்குறா. அது வந்து இது என்னோட குழந்தை, அவன் குழந்தை மட்டும் இல்லை, இது என்னோட குழந்தைன்னு தான் மியா. இவெல்லாம் எப்படி நான் கலைக்க முடியும், நான் இந்த குழந்தைய பெற்றுக்க தான் போகிறேன், நான் வளர்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே, நான் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு மியா சொல்லியிருப்பா. மியா தான் உங்களுக்கு ப்ரெக்னென்சி டைமில் அவ்வளோவும் ஹெல்ப் பண்ணியிருப்பா. அது கூட உங்களுக்கு ஒரு நானியும் இருந்திருப்பாங்க, அவங்களும் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒர்க்குன்னு சொல்லிட்டு பாதிலேயே வந்து அவங்க போயிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் மியா தான் ஃபுல்லாகவே டேக் கேர் பண்ணியிருப்பா. அவங்களுக்கு வந்து அந்த டைமில் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணியிருப்பா. ஒர்க் பார்ட் டைம் ஜாப் போயிட்டு உங்களுக்கு மெடிசன்ஸ் இது அதுன்னு எல்லாமே மியா தான் பார்த்துட்டு இருந்திருப்பா. உங்கள் அம்மா இருந்து உங்களை டேக் கேர் பண்ணியிருந்தா எப்படி இருக்குமோ அப்படி தான் மியாவும் உங்களுக்கு அந்த 5 இயர்ஸ் இருந்திருப்பா. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப்பும் கிடச்சிருக்கும். நீங்கள் வந்து ஷின்னை வந்து ப்ளே ஸ்கூலில் விட்டுட்டு அந்த டே கேரில் விட்டுட்டு நீங்கள் அப்புறம் வந்து ஜாப் போக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கோம். இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜேகே சொல்கிறான், நீ ஏமா நீ என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு ஒரு நேரத்தில் கூட தோணலையா? நான் எப்படி ஷின்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு நீ நினச்சிருப்ப, அது என்னோட பையனும் தான் ஏன் அப்படின்னு ஜேகே சொல்கிறான். அது வந்து ஜேகே, நான் வந்து என்ன நினச்சேன்னா ஷின்னை நான் உங்ககிட்ட பிரிச்சுட்டுவேன்னு நினச்சேன் பையன் அப்படின்னு ஜேகே கேட்குறான். இல்லை ஜேகே, அது வந்து எனக்கு புரியுது பையன், எல்லாருமே அந்த ஒரு சுச்சுவேஷனில் அப்படி தான் நினச்சிருப்பாங்க. ஐ எம் ரியலி சாரி பையன், நீ இவ்வளோ பெயினை கோ த்ரூ பண்ணியிருக்க. ஆனால் இதெல்லாம் தெரியாமல் நான் இருந்திருக்கேன், நான் உன்னை விட்டுருக்கக்கூடாது பையன், ஐ எம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஒரு மாதிரி கண்ணு ஃபுல்லாகவே டியர்ஸை வச்சு சொல்கிறான் அவங்க கையை பிடிச்சி. பரவாயில்ல ஜேகே, இப்போ நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு ஜேகேவை பார்த்து கேட்குறீங்க. அதுக்கு ஜேகே வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நீங்கள் வந்து ஜேகே கிட்டே கேட்குறீங்க, என்னையும் ஷின்னும் நீ அக்செப்ட் பண்ணிப்பியா ஜேகே அப்படின்னு ஒரு மாதிரி தயக்கமாக கேட்குறீங்க. அதுக்கு இதை நீ கேட்கணுமா நீயும் ஷின்னும் தான் என்னோடய ஃபேமிலி, நான் உங்களை விட்டு நான் எப்படி இருக்கிறேன், நான் இவ்வளோ வருஷம் நான் அதை மிஸ் பண்ணதான் நான் எப்படி நான் இது ஈக்குவல் பண்ண போகிறேன்னே தெரியல. ஷின்னுக்கு அவனை அப்பாவோட பாசமே கிடைக்காம இருந்திருக்கான் இவ்வளோ நாளும், நான் அதெல்லாம் எப்படி அவனுக்கு வந்து கொடுக்க போகிறேன்னே தெரியல, எனக்கு ஒரு மாதிரி புதுசாக இருக்கு வேணும் அப்படின்னு ஜேகே சொல்கிறான். நீங்கள் வந்து இதுக்கப்புறம் நாங்கள் உங்கள் கூட தான் இருக்க போகிறோம் ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே வந்து உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறான். அப்போது ஷின் வந்து டோர் ஓப்பன் பண்ணி, இவ்வளோ நேரமாக நீங்கள் பேச நாங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு வந்து ஒரு மாதிரி க்யூட்டாக சொல்கிறான். ஜேகே அவன் 2 கையை ஹிப்பில் வச்சு பேசுவான்ல, அந்த மாதிரி அவன் அந்த குட்டி கையை வச்சு அப்படி நின்று பேசிகிட்டு இருக்கான். ஜேகேக்கு அவனை பார்த்ததும் சிரிப்பாக வருது. நீங்கள் சொல்கிறீங்க, இவன் பண்ணுற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் எனக்கு வந்து உன்னை தான் ஞாபகப்படுத்தும் ஜேகே இந்த 6 இயர்ஸில் அப்படின்னு சொல்வீங்க. அதுக்கு ஜேகே வந்து என்கிட்ட வா ஷின் அப்படின்னு கூப்பிடுவான். அப்போ ஷின் வந்து உங்ககிட்ட ஜேகே கிட்ட வந்துட்டு, நான் உங்களை அப்பான்னு கூப்பிடலாம் தானே, உங்களுக்கு ஒன்றையும் அதில் இதுவும் இல்லை கஷ்டம் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து ஜேகே வந்து நீ என்னை அப்பான்னு எவ்வளோ வேணால் கூப்பிடலாம், நான் தான் உன் அப்பா, எனக்காக நீ ஒரு வாட்டி அப்பான்னு கூப்பிடு ஷின் அப்படின்னு ஜேகே சொல்கிறான். ஷின்னு வந்து அப்பா அப்படின்னு ஒரு மாதிரி க்யூட்டாக கூப்பிடுறான். இப்போ அப்படியே டைம் வந்து 12 o'clock ஆகுது. அந்த 12 o'clock அந்த அலாரம்
மாதிரி அடிக்குது. நீங்கள் வந்து இன்றைக்கி தான் ஷின்னோட பர்த்டே அப்படின்னு சொல்கிறீங்க. அம்மா எனக்கு பர்த்டே வந்துருச்சா, அப்போ எனக்கு இன்றைக்கி வந்து 5 இயர்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கான பெஸ்ட் கிஃப்ட்டு அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறான். ஜேகே ஒரு கையில் ஷின்னை ஹக் பண்ணிவிட்டு ஒரு கையில் உங்களையும் ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே ஒரு க்யூட்டான ஒரு ஃபேமிலி. நீங்கள் யோசிக்கிறீங்க, என் ஹஸ்பண்ட் எனக்கு குழந்தை, அப்படி இப்போ தான் என்னோடய லைஃபே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. சரி வாங்க நம்ம கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஷின்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு கேக் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. வந்து நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து அப்பா நீங்கள் என்கிட்ட வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்தே கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் வந்து ஷின் அப்போ அம்மா வேணாவா, உனக்கு அம்மா கேக் கட் பண்ண வேணாவா, அம்மா நீங்களும் தான் வாங்க அப்படின்னு ஷின் க்யூட்டாக கூப்பிட்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு வந்து நீங்கள் வந்து ஷின்க்கு வந்து கேண்டில் ப்ளோ பண்ண சொல்கிறீங்க. இன்னும் வந்து அவனோட விஷ் வந்து நினச்சி விஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கேண்டலும் ஊதிட்டு அவன் வந்து இப்போ கேக் கட் பண்ணுறான். நீங்கள் 3 பேரும் சேர்ந்தே கேக் கட் பண்ணுறீங்க. இப்போ ஷின் வந்து யாருக்கு ஊட்டுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி மூச்சுட்ருக்கான். நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் அப்பாவுக்கு ஊட்டு ஷின் அப்படின்னு. ஷின்னும் வந்து அப்பாவுக்கு ஜேகேக்கு ஊட்டுறான். ஜேகே வந்து ஷின்னுக்கு வந்து ஊட்டுறான். இப்போ ஷின் வந்து உங்கள் பக்கம் திரும்பி ஊட்டுறான். நீங்களும் வந்து ஷின்னுக்கு ஊட்டி வரீங்க. ஹாப்பி பர்த்டே ஷின், நீ இன்னைக்கு 5 இயர்ஸ் ஆகிட்ட, டேஸ் போகிறதே தெரியல நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ ஷின்னா அம்மா நீங்கள் எப்பயும் பண்ணுற மாதிரி நீங்கள் இன்னைக்கு நாளைக்கு வந்து ஒர்க்கு போகக்கூடாது, எனக்கு கூடவே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் புரியுதா அப்படி ஷின் கேட்பான். நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் உங்க கூட தான் இருப்பேன் ஷின், நாளைக்கு ஃபுல்லாகவே அவங்க பர்த்டே வந்து நம்ம ஃபுல்லாகவே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு ஷின் வந்து ஓகே மம்மி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே பக்கம் திரும்பி அப்பா நீங்களும் எங்கேயும் போகக்கூடாது, நாளைக்கு என் கூட தான் இருக்கணுமே, நீங்கள் என் கூட இருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் பர்த்டே, எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான பர்த்டே, நம்ம நிறைய இடத்துக்கு போய் சுற்றி பார்க்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் பாக்ஸிங் பண்ணுவீங்கள்ல அந்த இடத்துக்கு என்னை இட்டுட்டு போங்க, எனக்கு அங்கேயும் போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு எல்லாமே கேட்டுட்ருக்கான். கன்ஃபார்ம் ஷின் நாம் வந்து நாளைக்கு எல்லா இடத்துக்கும் போகலாம். ஆமாம் நான் பாக்ஸிங் பண்ணுறதுல உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஜேகே கேட்பான். நான் தான் டிவியில் பார்ப்பேனே, அம்மாவுக்கு தெரியாமல் நான் டிவியில் பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் வந்து டிவியில் வரும்போது என் அப்பா யாருன்னு கேட்கும்போது அப்போ தான் அம்மா சொன்னாங்க நீங்கள் தான் என் அப்பா அப்படின்னு. அப்போ சொல்லி எனக்கு வந்து உங்கள் மேலே ரொம்ப 1000 அளவுக்கு பாசம் வைக்க நான் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறான் க்யூட்டாகவே. ஜேகே வந்து அவ்வளோ பாசம் என் மேலே வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஷின் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், நான் வந்து அப்பாவுக்கு எவ்வளோ வச்சேனோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு 1000 அளவுக்கு நான் வந்து பாசம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே ரொம்ப க்யூட்டாக சிரிக்கிறீங்க, அவ்வளோ 1000 அளவுக்கு வச்சிட்டியாடா அப்படின்னு. இதுதான் அப்படியே ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இப்போது வந்து ஷின் வந்து தூக்கம் வருது, பட் அவன் போகாமல் ஜேகே கூட விளையாடிட்டே இருக்கான். ஷின் நம்ம தூங்கலாம்வா, அப்பா இங்கே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்பா கூட படுத்துக்கிறேன், அப்போ அம்மா கூட நான் சென்டரில் படுத்துக்கிறேன், நீங்கள் 2 பேரும் கூட தான் படுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறான் ஷின். சரி வான்னு சொல்லிட்டு நீங்களும் ஜேகே அப்படியே 3 பேரும் போய் பெட்டில் படுக்கிறீங்க. அப்போது ஜேகே கிட்ட திரும்பி ஷின் வந்து அப்பா எனக்கு ஸ்டோரி சொல்லுங்கள், அம்மா தினைக்கும் எனக்கு ஸ்டோரி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்குறான். சரி ஜேகேவும் வந்து ஸ்டோரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஷின் தூங்கிட்டு இருப்பான். ஜேகே வந்து கேட்பான் என்னடி அவ்வளோ சீக்கிரமாக தூங்கிட்டான் அப்படின்னு. அவன் அப்படி தான் ஜேகே ஸ்டோரி சொல்லுன்னு சொல்லுவான், சொன்ன ஒரு 5 மினிட்ஸ்லேயே தூங்கிடுவான், நம்ம அதை தெரியாமல் சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜேகேவும் வந்து தூங்கிடுவான், நீங்களும் தூங்கிடுவீங்க. இப்படியே வந்து மார்னிங் ஆகுது. இங்கே ஏஞ்சி பார்க்கும்போது பக்கத்தில் ஜேகேவும் இல்லை ஷின்னும் இல்லை, எங்கே இருப்பாங்கன்னு வெளியே போய் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ தான் ஜேகே ஷின்னும் வந்து சோஃபாலே படுத்துட்டு தூங்கியிருக்காங்க. நான் இங்கே ஒரு பிக்சர் ஆட் பண்ணுறேன், அப்படி தான் தூங்குறாங்க. உங்களுக்கு அதை பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஷின்னை வந்து இவ்வளோ சீக்கிரம் ஜேகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே போய் பொறுமையாக வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நீங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறீங்க. ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஜேகே தான் இப்போ ஏஞ்சி வரான். ஷின்னு நேற்று நைட் எப்படி ஏஞ்சி வந்தானோ அப்படி தான் வரான். அது மாதிரி கண்ணை கசக்கிட்டு வாயேன் அப்படின்னு சொல்லி
ஜேகே பின்னாடி ஷின்னும் மம்மி அப்படின்னு சொல்லி கண்ணை கசிக்கிட்டு வந்து நிற்கிறான். 2 குழந்தையும் ஏஞ்சிட்டிங்களா? 2 பேரும் ஒரே மாதிரி பண்ணுறீங்க நீங்கள். சரி சீக்கிரமாக போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க, நம்ம இன்னைக்கு வெளியே போகலாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. நிஜமாலே மம்மி நம்ம எங்கே போகிறோம் இன்னைக்கு அப்படின்னு ஷின் ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்க இன்னைக்கு ஷின்னோட பர்த்டே இல்லை, பாட்டி வீட்டுக்கு போகிறோம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஷின் எங்கே சொல்கிறோன்னா அங்கே தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ நான் உடனே போய் ரெடி ஆகிறேன், டாடி வாங்க போகலான்னு ஜேக்கே இழுக்கிறான். அது வந்து நீ 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 ஃபஸ்ட்டு சுசு பண்ணியாடா, முதல்ல சுசு போ, நான் வந்து அம்மா கிட்ட ஒன்று பேசிட்டு வரேன், நீ போடா டாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷின்னை இழுக்கிறான். ஷின் டாடியை தொழில் பண்ணக்கூடாது, நீ போ, டாடி பின்னாடியே வருவாங்க நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஷின்னும் போயிடுறான். ஜேகே வந்து அது எப்படி நீ சொன்ன மட்டும் கேட்குறான். அது நான் சொல்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்வீங்க. சரி அது வந்து வயன் என்ன ஜேகே அப்படின்னு கேட்குறீங்க. அது வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட நடந்து வரான். நீங்கள் அப்படியே பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. அந்த கவுண்டர் டேபிள் இருக்குல்ல, நீங்கள் அதை போய் ஹிட் ஆகி நிற்கிறீங்க. ஜேகே வந்து உங்களை லாக் பண்ண மாதிரி நிற்கிறான். நீ எப்போ எதுக்கு இவ்வளோ க்ளோஸாக நிற்கிற, கொஞ்சம் தள்ளி போ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது வந்து எனக்கு மார்னிங் கிஸ் கூட நான் போகிறேன் அப்படின்னு வந்து ஜேகே கேட்பான். அதுக்கு நீங்கள் வந்து மார்னிங் கிஸ் அதெல்லாம் இல்லை, நீ 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 போ ஃபஸ்ட்டு, ஷின் வந்துட்டு போகிறான், நீங்கள் போங்க அப்படின்னு தான் சொல்கிறீங்க. வயன் கொடுக்க போறியா இல்லையா? நீ கொடுத்தா நீ முடிஞ்சிடும் கம்மியாக, நான் கொடுத்தனா அதுக்கு 5-10 மினிட்ஸ் எடுத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். சரி நானே கொடுக்குறேன், நீ வந்து ஆனால் சிக்ஸில் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் இல்லை, எனக்கு டிப்ஸில் தான் வேணும் அப்படின்னு ஜேகே கேட்குறான். ஜேகே ஷின் பார்த்துருவான், அவன் எப்போ வேணால் வருவான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதான் அவன் எப்போ வேணால் வருவான்ல, நீ சீக்கிரமாக சிப்ஸில் கொடுவாயன் அப்படின்னு கேட்குறான் ஜேகே. என்ன ஜேகே நீ இப்படி பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு, நீ இப்படி ரிட்டர்ன் பண்ண நான் சிக்ஸில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் கிட்ட போவீங்க. ஜேகே வந்து நீங்கள் கொடுக்குற நேரமாக பார்த்துட்டு திரும்பி உங்கள் லிப்ஸில் வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான் அவனே. இப்போது ஷின்னா அப்பா எங்கே இருக்கிறீங்க வாங்க, போதும் அம்மா கிட்ட பேசினது அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். நீங்கள் வந்து கிஸை பிரேக் பண்ணிவிட்டு கூப்பிட்டானா அப்படின்னு ஜேகே சொல்கிறான். போங்க, உங்கள் பையன் தானே, உங்களை மாதிரி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து நீங்கள் அப்படியே அமுச்சு விடுறீங்க. இப்போ ஜேகே தான் ஷின்க்கு போய் குளிப்பாட்டி விட்டுறது, அவனும் குளிச்சுட்டு ஜேகே கூப்பிடுறான். நீங்களும் போயிட்டு என்னென்ன பார்க்குறீங்க, 2 பேருமே டவலை கட்டிட்டு நின்றுட்டுருக்காங்க. என்ன இப்படி நிற்கிறீங்க? மம்மி எனக்கு ட்ரெஸ் வந்து அப்பா எங்கே இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டாரு, அதை தான் நான் உங்களை கூப்பிட சொன்னேன், என் பர்த்டே ட்ரெஸ் எங்கே அப்படின்னு கேட்குறான் ஷின்னு. இருந்தால் உனக்கு பர்த்டே ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு நீங்களும் எடுத்து கொடுக்குறீங்க. ஜேகே எனக்கு ட்ரெஸ்ஸு, நான் ட்ரெஸ்ஸே எடுத்துகிட்டு வரலையே அப்படின்றான். உங்களுக்கு ட்ரெஸ்ஸாக நான் வாங்கியே வைக்கலையே ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. எப்படிடி நான் வெறும் டவலோடு எப்படிடி நான் போவேன் வீட்டுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நான் சும்மா தான் சொன்னேன் ஜேகே, உங்களுக்கும் ட்ரெஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜேகேக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க. சரி ஒயன் சொல்லுங்கள் ஜேகே அப்படின்னு நீங்கள் நின்று கேட்குறீங்க. இங்கே வாயேன் அப்படின்னு ஜேகே கூப்பிட்றா. சொல்லுங்கள், சின்ன குளிப்பாட்டி விட்ட மாதிரி உன்னையும் குளிப்பாட்டி விட்டுவா வரியா அப்படின்னு சொல்லி உங்களை கையை பிடிச்சி இருக்கிறோம். ஜேகே ஷின்னு இருக்கா, என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே புஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஷின்னுக்கு வந்து ட்ரெஸ் போட்டு விடுறீங்க. அப்போது ஹேர் ஸ்டைல் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போது தலையில் கை வைக்கிறீங்க. எனக்கு நீ பண்ணாத, எனக்கு வந்து டேடி பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறான். ஷின் நான் பண்ண வேணாவா உனக்கு அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை டேடி பண்ணுறதா சொன்னார மம்மி அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே நீ டேடி கூட பண்ணு, நான் கிச்சனுக்குள்ளே எனக்கு வர்றதுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வெளியே போயிட்டீங்க. இப்போ வந்து டோர் ஓப்பன் பண்ணி ஷின்னும் ஜேகே தான் வெளியே வராங்க. இந்த தமிழில் கொடுத்துருக்குமே 2 பேரும் ஒரே ஹேர் ஸ்டைல் வச்சுருக்காங்க, ஒரே மாதிரி காஸ்டியூம் போட்டிருக்காங்க. உங்களை பார்க்கவே ஒரு மாதிரி அப்படியே பிளஸ்டாக இருக்குது. வாங்க ரொம்ப அழகாக இருக்கிறீங்க 2 பேருமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம்மா நாங்கள் எப்போவுமே ஹேண்ட்ஸமாக தான் இருப்போம், அப்படி தானே ஷின்? அப்படி தான்ப்பா அப்படின்னு ஷின்னும் சொல்கிறான். சரி உட்காருங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சது எதனா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வச்சுக்கோங்க அப்படி நீங்கள் சர்வ் பண்ணுறீங்க. நீங்கள் ஷின்னுக்கு வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் கொடுக்குறீங்க. அப்போது ஜேகே வந்து எனக்கு இல்லையா ஒயன் மில்க் அப்படின்னு கேட்குறான். மில்க் உங்களுக்கா இப்போ வேணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு ஜேகே வந்து எனக்கு வேணும் தான், உங்ககிட்ட மில்க் இருக்கா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் என்னது என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் ஏன் உங்ககிட்ட மில்க் இருக்கா அப்படின்னு டபுள் மீனிங்கில் கேட்குறான். உங்களுக்கா ஒரு மாதிரி என்ன பேசுகிறான் யோஷன் முன்னாடி அப்படி இருக்குது.
என்கிட்ட இல்லை ஜேகே, ஃப்ரிட்ஜில் இருக்குது. நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்து தரேன், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு மாதிரி பல்லு கடிச்சிக்கிட்டு சொல்கிறீங்க. அதுக்கு வந்து ஓ ஃப்ரிட்ஜில் இருக்கா, எனக்கு அப்போது வேணாம், உங்ககிட்ட இருந்தால் தா அப்படின்னு கேட்குறான். வாயை மூடு ஜேக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மாதிரி அஸ்கியில் சொல்கிறீங்க, ஷின்னுக்கு தெரியாத மாதிரி. அவன் வந்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவனை வந்து சாப்பிட்டு முடிக்கிறான். இப்போ அப்படி தான் அந்த டின்னர் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு எம்பாரசிங்கில் முடியுது. இப்போது அப்படியே சாப்பிட்டு முடிக்கிறீங்க. இப்போ ஷின்னா, அம்மா நான் இப்போ பாட்டி வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குதிச்சுட்டே இருக்கான். சரி ஓகே ஷின், போய் உன் பேக்கில் உன்னோட டாய்ஸ் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கப்போ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷின் வந்து உடனே அவன் ரூமுக்கு போகிறான். நீங்கள் ஜேகே கிட்ட என்ன பேசுகிற ஜேகே டைனிங்கில், ஷின்னுக்கு புரிஞ்சிருந்தா எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. அவன் எங்கே, அவனுக்கு என்னாடி புரிய போகுது, அவன் சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லி சரி அவங்களால இப்படி பேசாதீங்க ஜேகே, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்டி வெக்கமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து கம்னு இருங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. அதுக்கப்புறம் வந்து ஜேகே வந்து எப்படி என்னோட சைஸ்லாம் உனக்கு தெரிஞ்சது அப்படின்னு கேட்குறான். என்ன சொல்கிறீங்க, இல்லை பேண்ட் ஷர்ட் அப்புறம் ஜெட்டி கூட எப்படி கரெக்ட் சைஸில் இருக்குது அப்படின்னு ஜேகே. அப்போ நீங்கள் என்ன ஜேகே அப்படின்னு கேட்க வரீங்க. அதுக்குள்ளே ஷின் வந்து அது எனக்கு தெரியும், நான் சொல்லவா அப்படின்னு வந்து நிற்கிறான். இவனோட சொல்ல போகிறான் அப்படின்னு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அம்மா எனக்கு கூட கரெக்டாக எடுப்பாங்க, நான் அவங்கக்கிட்ட கேட்டிருக்கேன், எனக்கு மட்டும் கரெக்டாக எடுக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க என்னோடய ஏஜ் சொன்னால் அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி உங்கள் ஏஜ் சொல்லியிருப்பாங்க, ஆனால் கடையில் வந்து அவங்களும் எடுத்து கொடுத்துருவாங்கப்பா, இது கூட உங்களுக்கு தெரியல அப்படின்னு ஜேகேக்கிட்ட சொல்கிறோம். உங்களுக்கா பயங்கரமாக சிரிப்பு வருது, என்னடா இப்படிலாம் பேசுகிறான் அப்படின்னு. ஜேகேவும் ஒரு பக்கம் சிரிக்கிறான். அவங்களால சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு நார்மலாகிட்டு நான் தப்பாக சொல்லிட்டேன்னா எதுக்கு எல்லாருமே சிரிக்கிறீங்க அப்படின்னு ஷின் கேட்குறோம். இல்லடி தங்கம் நீ கரெக்டாக தான் சொன்னேன், அப்பா ஏஜ் சொன்னேன், அந்த கடையில் எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஷின்னை வந்து சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து காருக்கு போகிறீங்க. அப்போ தான் ஷின்கிட்ட சொல்கிறீங்க, ஷின் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அப்பாவோட அம்மா, அவங்களும் உங்களுக்கு பாட்டி தான், அவங்கக்கிட்ட போனது நீ வந்து ஒழுங்காக நடந்துக்கணும், ரொம்ப சேட்டை பண்ணக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஷின்னை வந்து ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிட்டான். இப்படியே தான் டிரைவிங்கும் போகுது. ஷின்னு வந்து எனக்கு அந்த பலூன் வேணும், எனக்கு இந்த கேண்டி வேணும் அப்படின்னு கேட்குறான் டிரைவிங்லே. ஜேகேவும் ஒன்றுமே சலிச்சிக்காமல் அவன் ஒவ்வொரு இடமா ஸ்டாப் பண்ணி உனக்கு என்ன வேணுமோ கேளு ஷின், அப்பா வாங்கி தரேன்னு சொல்லி ஒவ்வொரு இடமா ஸ்டாப் பண்ணி வாங்கி கொடுத்து இட்டுட்டு போகிறான். இப்படி தான் இப்படி ஜேகேவோட வீடும் வந்துருச்சு. இப்போது ஜேகே தான் காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறான். ஜேகேவோட அம்மா தான் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்க்குறாங்க ஜேகேவும் நீங்களும் நின்றுட்டுருக்கீங்க. உங்களை பார்த்ததும் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கூச்சிக்கிட்டு உள்ளே போய் உட்காந்துக்கிட்டாங்க. அவங்க ஷின்னை கூட பார்க்கவே இல்லை, ஷின் கீழே தான் நின்றுட்டுருப்பான். நீங்கள் வந்து அத்தை அப்படின்னு கூப்பிட்றீங்க, அவங்க திரும்பி பார்க்காம போயிட்டாங்க. நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க, போய் பேச அவங்க சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் பொறுமையாக வந்து உங்கள் அத்தைக்கிட்ட போகிறீங்க. அவங்க அத்தைக்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அத்தை இங்கே என்னை பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறீங்க. உங்கள் அத்தை வந்து அப்படின்னு திரும்பி உட்காந்துக்கிறாங்க. மன்னிச்சிடுங்க அத்தை, அன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும் அந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு. ஆனால் இப்போது நான் வந்து அதெல்லாம் மறந்துட்டு திருப்பி உங்கள் மருமகளாக தான் வந்திருக்கேன், என்னை ஏற்றுக்க மாட்டிங்களா அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறீங்க. உங்கள் அத்தை கேட்குறாங்க, போனியே போயிட்டு எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டியா, அவன் தான் அப்படி பண்ணனா நான் உனக்கு என்ன பண்ணேன், உனக்கு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததே நான் தான், ஆனால் நீ வந்து என்கிட்டே நீ ஒரு ஃபோன் கூட பண்ணல நீ எனக்கு அப்படின்னு ஒரு மாதிரி கோவமாக கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க அத்தை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கிறாங்க. இப்போது ஷின்னா அவங்க முன்னாடி வந்து நின்று பாட்டி இந்தாங்க சாக்லேட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஜேகேவோட அம்மா உங்களை தான் பார்க்குறாங்க. இது உங்கள் பேரன்தான் அப்படின்னு சொல்கிறீங்க. நிஜமாலே வா, இது கூட மறைச்சிட்டியாவா என்கிட்ட அப்படின்னு உங்ககிட்ட கோபமாக கேட்குறாங்க. அம்மாவை திட்டாதீங்க, எனக்கு என் பர்த்டே, எனக்கு எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு ஷின் சொல்கிறான். இன்றைக்கி உன் பிறந்த நாளாடா, உனக்கு நான் தான் உன் பாட்டின்னு தெரியுமா அப்படின்னு தெரியும், அம்மா சொல்லியிருக்காங்க.
அப்படின்னு சொல்கிறான். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தையும் வந்து அவனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஷின்னா பாட்டி அம்மா கிட்ட பேசுங்க, ஏன் அம்மா கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வந்து ஷின் கேட்குறான். உனக்காக வேணால் உங்கள் அம்மா கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்களுக்கும் ஹாப்பி ஆகிடுச்சு, ஜேகேக்கும் ஹாப்பி தான். அத்தை சாரி அத்தை நீங்கள் சொல்கிறீங்க, சரி சரி பழசெல்லாம் மறந்துட்டு இப்போ என் பேரனுக்கு என்ன பிடிக்கும் சொல்லு, நான் உனக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்றாங்க. உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன வேணால் வாங்கி கொடுங்க ஷின்னுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. சரி சரின்னு சொல்லிட்டு ஷின்னுக்கு என்ன பிடிக்கும் சொல்லு, நான் அதை சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் ஷின்னுக்கு பிடிச்சது சொல்கிறீங்க. அவங்களும் போய் ஷின்னுக்கு பிடிச்சது வந்து சமைச்சு தராங்க. உங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு, ஜேகேவுக்கும் ஹாப்பி. அப்பா நம்ம எப்போ தீம் பார்க்கு போவோம், நம்ம பிளான் பண்ணியிருந்தோம்ல அப்படின்னு கேட்குறான். ஜேகே வந்து போகலாண்டா, நம்ம ஃபஸ்ட்டு இங்கே கொஞ்ச நாள் பாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா தீம் பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஜேகே சின்ன பார்த்துக்கோ, நான் அத்தைக்கு கூட எதனா ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கிச்சனுக்கு போயிடுறீங்க. உங்கள் அத்தை வந்து வா என்ன சின்னுக்கு இது பிடிக்குமா, இதை செஞ்சிடலாமா அதை செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. செய்யலாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ என்னவோ வெஜிடபிள்லாம் கட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் அத்தை கேட்குறாங்க, சரி வயன் ஒரு குழந்தையோட நிறுத்திட போகிறேன், இல்லை இன்னொரு பேர புள்ளியோ இல்லை வீட்டையோ எனக்கு எப்போ தருவேன்? அது வந்து அத்தை இப்போ தான் ஜேகேவும் ஷின்னும் பார்த்துருக்காங்க, அவங்களுக்கான டைமை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து 5 வருஷம் ஜேகே கிட்டேருந்து ஷின்னை பிரித்து வச்சுட்டேன். இப்போது ஜேகேவும் ஷின்னும் ஒன்றா பேசி பழகட்டும் அது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுவும் கரெக்டு தான். ஜேகேவும் ஷின்னும் வந்து நல்லாவே ஒரு பாண்ட் க்ரியேட் ஆகட்டும் அப்படின்னு எங்கள் அத்தை சொல்கிறாங்க. சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் அப்படியே பேசி லஞ்சும் வந்து ஃபினிஷ் ஆகுது. இப்போ நீங்களும் ஷின்னு ஜேகே வந்து அந்த தீம் பார்க் தான் கிளம்பி போகிறீங்க. ஷின்னு பயங்கரமாக விளையாடுறான். உங்களுக்கு ஜங்குக்கும் ஷின்னு பார்க்கறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இதுதான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருப்பீங்க. ஷின்னு வந்து அவங்க அப்பா கூட வந்து சந்தோஷமாக விளையாடணும், அவங்க அப்பா கூட வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து ஷின்காக செய்யணும் அப்படிலாம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. இப்போ அதெல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி நடக்கிறது பார்த்தா உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இப்படியே தான் அந்த தீம் பார்க்லேயும் நீங்கள் ஃபுல்லாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடிக்கிறீங்க. இப்போ வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கீங்க. இப்போது வீட்டுக்கும் வந்தாச்சு. நீங்கள் தான் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. டோர் ஓப்பன் பண்ணதும் வந்து சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி ஜிமினும் மியாவும் கத்துறாங்க. நீங்கள் ஷின் வந்து பார்க்குறான், அவனுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. மியா, அப்புறம் உங்கள் அம்மா அப்பா, ஜேகேவோட அம்மா எல்லாருமே இருக்கிறாங்க. அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கேக் கட்டிங் தான் ஜேகே பிளான் பண்ணியிருக்கான். உங்களுக்கு கூட தெரியாது அது. நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க, இதெல்லாம் எப்போ ரெடி பண்ணுன்னு. அதெல்லாம் பண்ணு, சரிவா போய் கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஷின்னை கூட்டிகிட்டு போகிறீங்க. ஷின்னு வந்து பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டான். இந்த மாதிரி அவன் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பேர் வச்சு அவனுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறான் அவன் பர்த்டேவை. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக வந்து போகுது. கேக் கட்டிங்கும் முடியுது. ஷின்னுக்கு வந்து நிறைய பேர் கிஃப்ட் கொடுக்குறாங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா அப்பா, ஜேகேவோட அம்மா, தனியாக நீங்கள் வேறு கிஃப்ட் கொடுக்குறீங்க. ஜேகேவும் கிஃப்ட் பிளான் பண்ணி கொடுத்துருக்கான். மியாவும் கிஃப்ட் கொடுக்குறான், ஜிமினும் கிஃப்ட் கொடுக்குறான். அவனுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு. அவனுக்கு இவ்வளோ கிஃப்ட்டு வந்து அம்மா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்மா, எனக்கு இவ்வளோ கிஃப்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான். எல்லாமே உனக்கு தான் தங்கம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அப்படியே ஜங்குக் தான் உங்களை கூப்பிடுறான். நீங்கள் என்னன்னு கேட்குறீங்க, என் கூட வா அப்படின்னு சொல்லி அவங்கள தனியாக மாடிக்கு இட்டுட்டு போகிறான். ஷின்னு தேடுவான் ஜேகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது மியாவும் ஜிமினும் பார்த்துப்பாங்க. நீ என் கூட வா அப்படின்னு மாடி மேலே இட்டுட்டு போகிறான். அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு தனி செட்டப்பில் ஒரு கேண்டில் லைட் வச்சு ரொம்பவே அழகாக இருக்குது. என்ன ஜேகே இது ஷின்காகவா அப்படின்னு கேட்குறீங்க. ஷின்கானது கீழே முடிஞ்சிச்சு, இது உனக்கானது நம்மளுக்கானது அப்படின்னு சொல்கிறான். என்ன ஜேகே சொல்கிற அப்படின்னு கேட்டால், நம்ம தான் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இல்லைல்ல, நான் உன்னை திருப்பி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் வயன், அஃபிஷியலாக நீ வந்து என்னோடய ஒய்ஃபாக ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். ஜேகே அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி டியர் ஐஸோடு பார்க்குறீங்க. திருப்பியும் என்னை அக்செப்ட் பண்ணிப்பியா வயன் அப்படின்னு கேட்குறான். ஷின்னுக்கு ஒரு அப்பாவா, உனக்கு ஒரு குட் ஹஸ்பண்டாக நான் இருக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு ஜேகே சொல்கிறான். அவங்களுக்கு ஒரு மாதிரி டியர்ஸே வந்துடுச்சு. அவ்வளோ எமோஷ்னலாக அவ்வளோ லவ்வாக சொல்கிறான் ஜேகே. உங்களுக்கு வந்து நோன்னு சொல்கிறதுக்கே எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் எஸ் சொல்கிறீங்க. அப்போது
வா என்கிட்ட அப்படின்னு கூப்பிட்றான். நீங்களும் ஓடி போய் ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு லிட்ரலி அழுக ஸ்டாப்பே ஆகலை, அழுதுட்டு தான் இருக்கிறீங்க. அழுவாதவன் நம்ம இதை ஹாப்பி மூமெண்ட்டை நம்ம கெடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறோம். இது ஹாப்பி டு யூஸ் ஜேகே அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. சரி சரி அழுவக்கூடாது, நம்ம கீழே போகலாம், ஷின் தேடுவான் அப்படின்னு சொல்லி அவனை வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு கிஸ் பண்ணுறான் ஃபோர்ஹெட்லேயே. நீங்கள் வந்து எனக்கு லிப்ஸில் வேணும் அப்படின்னு ரொம்ப பவுட் பண்ணி கேட்குறீங்க. எப்போவுமே நான் தான் கேட்பேன், இன்றைக்கி என்ன நீ கேட்குற, குடு ஜேகே அப்படின்றீங்க. ஜேகேவும் உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். இப்படியே அந்த ஒரு கிஸ் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு போகுது. ஜேகே உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணதில் அவங்க அம்மா வந்து பார்த்துருப்பாங்க. ஜேகே நீங்கள் 2 பேரும் மேலே போகிறத பார்த்துட்டு இதுங்க எங்கே தனியாக மேலே போகுது அப்படின்னு சொல்லி ஜேகே அம்மாவும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அப்போ தான் ஜேகே வந்து உங்களுக்கு அந்த மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணதை வந்து பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கே ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டுருக்கும். பெரிய ஜேகே வந்து வயனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டானே அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு ஹாப்பியில் கீழே போயிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் தான் அதை கிஸ் பண்ணி முடிச்சுட்டு கீழே வரீங்க. ஷின்னும் வந்து உங்களை தேடி மாடிக்கு நீங்கள் வந்து என்ன என்ன எங்கே வர ஷின் அப்படிங்க. நான் உங்களை தேடி தான் வந்தேன், நீங்கள் எங்கே போனீங்க, ஆளவே காணோம் அப்படின்னு கேட்குறான். அம்மா அப்பாவும் ஒரு சின்ன வேலையாக போகணும் தான், இப்போ முடிஞ்சிருச்சு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னா. என்ன வேலையாக போனீங்க அப்படின்னு கேட்குறான். அது வந்து ஷின் ஜேகே வந்து அது ஒன்றும் இல்லை ஷின், நீ பனானா மில்க் ஷேக் குளிச்சியா, அங்கே இருந்தது நீ நாங்கள் பார்க்கவே இல்லை பனானா மில்க் ஷேக், வா நம்ம போய் பனானா மில்க் ஷேக் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜேகே வந்து ஷின்னை தூக்கிட்டு கீழே போயிட்டான். நீங்களும் வந்து பொறுமையாக கீழே வரீங்க. இப்படியே அங்கே பார்ட்டி எல்லாமே முடியுது. நைட் வந்து நீங்கள் ஷின்னை பக்கத்தில் தூங்க வச்சிட்ருக்கீங்க. ஷின்னும் வந்து நல்லா தூங்கிட்டான். இப்போ ஜேகே தான் ரூமில் வரான். தூங்கிட்டானா அப்படின்னு கேட்குறான். தூங்கிட்டான் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகேவா நம்ம ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு ஜேகே போகிறான். இப்போ ரூமுக்கும் போயிட்டீங்க. நீங்கள் ரூம் போனதும் ஜேகே வந்து ஹக் பண்ணிவிட்டு தேங்க்யூ ஸோ மச், ஷின்னுக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருந்து இன்றைக்கி எனக்கும் ஒரு நல்ல ஹஸ்பண்டாகவும் நடந்துக்கிட்டீங்க, தேங்க்யூ ஸோ மச், இந்த மூமெண்ட்காக நான் இந்த 5 இயர்ஸும் அவ்வளோ வெயிட் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சாரி ஒயின், உனக்கு நான் இந்த மூமெண்ட்டை நான் இவ்வளோ லேட்டாக கொடுக்குறேன் அப்படின்னு ஜேகே ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இப்போ ஃபீல் பண்ண வேணாம், நம்ம லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஜேகே லிப்ஸ்லேயே வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜேகேவும் வந்து உங்களை கிஸ் பண்ணுறான். அப்படி நீங்கள் ஜேகேவோட ஷர்ட் பட்டன்லாம் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜேகேவும் உங்களது அப்படியே அன்ட்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகேவை புஷ் பண்ணி பெட்டில் போய் தள்ளுறீங்க. ஜேகேவும் பெட்டில் போய் படுக்கிறான். அப்படியே நீங்கள் ஜேகே மேலே ஓவர் ஆகி ஜேகேவை வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜேகே கிஸை பிரேக் பண்ணிட்டு என்னடி நான் பண்ண வேண்டியதை நீ பண்ணுற அப்படின்னு சொல்லி உங்களை வந்து பெட்டில் புஷ் பண்ணிட்டு ஜேகே உங்கள் மேலே வந்துடுறான். ஜேகே அப்படியே உங்கள் லிப்ஸை வந்து லோ லிப்ஸை வந்து பைட் பண்ணுறான். ஜேகே வலிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வந்து அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. அப்படியே உங்கள் நெக் கிட்ட போயிட்டு உங்கள் நெக் ஃபுல்லாகவே கிஸ் பண்ணுறான். பொறுமையாக லிக் பண்ணி அதை பைட் பண்ணுறான். அவங்களுக்கு பயங்கரமாக வலிக்குது. அந்த இடமே பர்பிள் கலரில் ஆயிடுச்சு. இப்போ ஜேகே அவனோட கையை பொறுமையாக பின்னாடி எடுத்துகிட்டு போய் உங்கள் ப்ராவோட ஊக்க தான் அன்முக் பண்ணுறான். நீங்கள் ப்ராவை லூஸ் ஆகிடுதா அவன் கையில் எடுத்துகிட்டு உங்கள் செஸ்ட்டை தான் பார்க்குறான். என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றான். மாமா என்ன பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு மாதிரி நீங்கள் திக்கி பேசுகிறீங்க. ஜேகே வந்து பொறுமையாக அவனோட ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து உங்கள் 2 செஸ்ட்லேயும் ப்ளேஸ் பண்ணி ஒரு மாதிரி ரெண்டுமே ப்ரெஸ் பண்ணுறான். அவங்களுக்கு வலிக்குது. மாமா பொறுமையாக பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே ப்ரெஸ் பண்ணதே நிறுத்திட்டு என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்குறான். நான் எதுவும் சொல்லலையே, பொறுமையாக பண்ணுங்க தானே சொன்னேன் அப்படின்னு நீங்கள். இல்லை நீ மாமா சொன்ன எனக்கு கேட்டுச்சு பையன், உன்னோட வாட்டி நான் மாமான்னு கூப்பிடு அப்படின்றான். நீங்களும் வந்து ஒரு மாதிரி வெக்கப்பட்டு மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே அதை சொன்னது தான் உங்கள் லிப்ஸ்லேயே திருப்பி அதை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். இப்போ அப்படியே திருப்பி பொறுமையாக உங்கள் செஸ்ட்டுக்கு வரான். செஸ்ட்டு ஒரு பக்கம் பிடிச்சி நல்லாவே சக் பண்ணுறான். அவங்களுக்கு வலிக்குது உங்கள் நிபிள்ஸ்லாம். பட் ஜேகே அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் உங்களுக்கு சக் பண்ணிகிட்டே இருக்கான். ஜேகே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே ஃபேஸ் அப்படி கப் பண்ணுறீங்க. எனக்கு மில்கே வர மாட்டேங்குது இதில் இருந்து அப்படின்னு கேட்குறான். இப்போ எப்படி ஜேகே வரும் மில்க், அதெல்லாம் வராது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு மில்க் வேணும் அப்படின்னு ஒரு மாதிரி குழந்த மாதிரி பண்ணுறான். ஜேகே இப்படிலாம் மில்க் வராது எனக்கு தெரியும், ப்ரெக்னென்ட் ஆகி பேபி வந்துச்சுன்னா மில்க்கும் வரும் நான் அப்படின்னு சொல்கிறான்.
அது வந்துச்சு. ஷின்க்கு வந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் மில்க் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணிட்டேன் ஜேகே. ஏன் நீ ஸ்டாப் பண்ண அப்படின்னு கேட்குறான். ஜேகே அவன் அதுக்கு மேலே குடிக்கல, நானும் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்றீங்க. எனக்கு மில்க் வேணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நான் இன்னொரு குழந்தைய தான் ஜேகே பெற்றுக்கணும், அப்போ தான் எனக்கு மில்க் வரும் அப்படின்றீங்க. அப்போ நம்ம இன்னொரு பேபி ஃபார்ம் பண்ணலாம், இந்த வாட்டி கேர்ள் தான் அப்படின்றான். எது வந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. இப்போ ஜேகே திருப்பியும் வந்து உங்கள் செஸ்ட்டுக்காக போயிட்டு திருப்பியும் அங்கே ஃபுல்லாகவே கிஸ் பண்ணிவிட்டு இப்போ ஹிக்கி மார்க் வந்து மேக் பண்ணுறான். அங்கே ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ரெட் கலரில் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே ஸ்லோவாக போய் உங்கள் ஸ்டொமக் ஃபுல்லாகவே கிஸ் பண்ணுறான். அவன் அங்கேயும் கடிச்சு வைக்கிறான். ஜேகே பொறுமையாக பண்ணு ஜேகே, வலிக்குது கடிக்காத அப்படிலாம் சொல்கிறீங்க. பட் ஜேகே அதெல்லாம் எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை. அப்படியே ஃபர்தராக போகிறான். இப்போ அப்படியே கீழேயும் உங்கள் பேண்ட்டும் அப்புறம் உங்கள் இன்னர்ஸும் வந்து அன்ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவனுக்கும் அன்ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவன் வந்து இப்போ பொறுமையாக இன்செக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவங்களுக்கு போவே இல்லை. ஸ்டார்டிங்கே உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. என்ன ஏன் போவே இல்லை அதுக்குள்ளே கத்த அப்படின்னு ஜேகே கேட்குறான். இல்லை ஜேகே, ஆஃப்டர் பேபி இது தானே ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம், அதுதான் எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு ஜேகே வந்து சரி நான் பொறுமையாக பண்ணுறேன், உனக்கு ரொம்ப பெயின் ஆச்சுன்னா சொல்லு, நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறான். சரி ஜேகேன்னு சொல்லிட்டு ஜேகேவும் அப்படியே பொறுமையாக இன்சைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ அப்படியே நல்லா தேர்ஸ் பண்ணுறான். அவங்களுக்கு அப்படியே தான் ரொம்பவே ரொமான்டிக்காக போகுது அந்த நைட்டு. ஜேகேவும் ஒரு 2 ரவுண்ட்ஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துப்பான். நீங்கள் ஜேகேவோட ஆர்ம்ஸில் போய் படுத்துட்டு ஜேகேவை ஹக் பண்ணிப்பீங்க. ஜேகே உங்கள் ஃபோர்ஹெட்லேயே ஒரு கிஸ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருக்குது, எனக்கு இப்போ தான் ஒரு மாதிரி ஃபுல்லாக இருக்குது, நீயும் கிடச்சிட்ட, எனக்கு ஷின்னும் இருக்கான், இன்னும் கொஞ்சம் நாளில் பேபியும் வந்துட்டு சொல்லிட்டு உங்கள் ஸ்டொமக்கை ரப் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. நீங்கள் ஜேகேயோட செஸ்ட்லேயே போய் உங்கள் ஃபேஸை வந்து ஹைட் பண்ணிக்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அன்றைக்கி நைட்டும் ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜேகே தான் ஃபர்ஸ்ட் பிக்கப் ஆகுறான். நீங்கள் ரொம்பவே டயர்டாக தூங்கிட்டு இருக்கீங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஏஞ்சி அவனும் பாத்ரூம் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வரான். கீழே வந்தால் ஷின்னை வந்து ஜேகேவோட அம்மா தான் வந்து அவனுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அம்மா எங்கே, அம்மா ஏன் வரவே இல்லை, அம்மா தான் என்னை எழுப்புவாங்க, இன்றைக்கி பாட்டி தான் வந்து எழுப்புனாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுவா ஷின் அம்மா வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு தூங்கிட்டு இருக்காடா, நீ அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாத, நீ ரெடி ஆகிட்டியா, வா நான் உன்னை வந்து ஸ்கூலில் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவளை தூங்குறா, அவளை விட்டுருங்க, அவளே ஏஞ்சி கீழே வரட்டும் அப்படின்னு சொல்கிறான். சரி போ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை வந்து ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது, ஒரு வேளை கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் நெஞ்சம்ல அவ்வளோ கத்திரிப்பீங்க நேற்று நைட்டு. ஏம்மா நான் அப்படியே ஜிம் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிடுவான். சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவனும் வந்து ஜிம் போயிடுவான் இந்த சின்ன ஸ்கூலில் விட்டுட்டு. இப்போது ஜிம்மில் தான் ஜேகே வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கான். அப்போது ஜிம்மின் தான் வரான். என்னடா நேற்று நைட்டு சம்பவம் போலியே அப்படின்னு கேட்குறான் வந்ததுமே. என்னது அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, உனக்கு யாரா சொன்னா அப்படின்னா, யாரும் சொல்லணும், உன் கழுத்தில் இருக்கிற ஹிக்கியே சொல்லுதுடா எல்லாமே அப்படின்னா. என்னது கழுத்தில் ஹிக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிரர் பார்க்குறான். அவனுக்கு தெரியும் நேற்று நீங்கள் பைட் பண்ணி வச்சுருப்பீங்க, அது நல்லாவே விசிபிள் ஆகுது. ஜேகே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கான். வந்து நீ என்ன வேணால் பண்ணுறான், ஆனால் தயவுசெய்து இந்த வெக்கம் மட்டும் பண்ணாத, எனக்கு பார்க்கவே முடியல, சகிக்கலடா அப்படின்னு ஜேகே கிட்ட சொல்கிறான். மச்சான் அதுக்கெல்லாம் கல்யாணம்னு ஒன்று ஆகும்டா, அப்போ தானே உனக்கு அந்த ஃபீல் புரியும் அப்படின்னு சொல்கிறான். நீ முதல்ல கல்யாணம் பண்ணுறா அப்படின்னு ஜேகே சொல்கிறான் ஜிம்மன்கிட்ட. சொல்லுவ உன் கூட இத்தனை வருஷமாக சுற்றிக்கிட்டு இருந்தேன்ல, அதனால் எனக்கு இதுக்கும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும்டா அப்படின்னு சொல்லுவான். சரி ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிற வேலையை பாருடா அப்படின்னு ஜேகே சொல்கிறான். சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜிம்மில் அவனும் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ தான் நீங்கள் வேக்கப்பே ஆகுறீங்க. டைம் பார்த்து ஒரு 10 o'clock ஆகுது. ஐயோ நான் இவ்வளோ நேரம் தூங்கிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி மூவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு மூவே ஆக முடியல. உங்களோட ப்ரைவேட் பார்ட்டில் உங்களுக்கு அவ்வளோ வலிக்குது. இது என்னடா இப்படி வலிக்குதுன்னு சொல்லி நீங்களும் வந்து இப்படி பொறுமையாக வந்து பாத்ரூம் போகிறீங்க. பாத்ரூம் போயிட்டு ஒரு ஹாட் பாத் எடுத்துகிட்டு நீங்கள் வரீங்க. இப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி பெயின் ரிலீஃப் ஆன மாதிரி இருக்குது. மிரர் முன்னாடி வந்து நிற்கிறீங்க. உங்களுக்கு ஜேகே கடிச்சது, அந்த நேற்று பண்ணதெல்லாம் உங்களுக்கு அந்த மூமெண்ட்லாம் ஞாபகம் வருது. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே ஷை ஆகுறீங்க. உங்கள் சீக்ஸ்லாம் அப்படியே ஒரு மாதிரி ரெட் கலரில் மாறுது. ஐயோ என்னடா இது இப்படி ஆகுது,
கம்மி பண்ண நீங்களே உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க. அப்போ அப்படியே வந்து ஜேகே தான் ஜிம்லாம் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வரான். ரூமில் வந்து நீங்கள் இப்படி டவலோட நிற்கிறத பார்த்துட்டு உங்களை வந்து பேக்கில் வந்து ஹக் பண்ணுறான். ஜேகே விடுங்க, ஷின் பார்த்துட போகிறான், ஷின் வந்துட்டு போகிறான் விடுங்க அப்படின்றாங்க. ஷின் வரமாட்டான், அவன் நான் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஜேகே வந்து உங்கள் பேக் நெக்கில் வந்து ஒரு மாதிரி அவன் நோஸை வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி கூசுது. ஜேகே என்ன பண்ணுறீங்க, எனக்கு கூசுது அப்படின்னு சொல்கிறீங்க. உன்னை யார் இவ்வளோ சீக்கிரமாக குளிக்க சொன்னா? நான் வந்தது நான் வந்து சேர்ந்தே குளிச்சிருக்கலாம் அப்படின்னு ஜேகே சொல்கிறான். போதும் நேற்று நீங்கள் பண்ணதே வந்து எனக்கு தாங்கலை, இப்போ திருப்பி வேற பிளான் பண்ணுறீங்களா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வலிக்குதாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அவனோட கையை வந்து உங்கள் ஸ்டொமக்குக்கு கீழே எடுத்துகிட்டு போகிறான். நீங்கள் அந்த கையை பிடிச்சிட்டு போதும் நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, நான் எனக்கு ஆஃபீஸ் போகணும், ஒர்க் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே ஆஃபீஸ் போகணுமா நீ அப்படின்னு கேட்குறான். போகணும், மேட்ச் கிட்ட நெருங்குதுல்ல, நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜேகேவும் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகுறா. நீங்களும் வந்து அங்கே உங்கள் ட்ரெஸ்ஸில் இருந்திருக்கும். மியா நேற்று வரும்போதே உங்கள் ட்ரெஸ்லாம் வந்து இங்கே கொடுத்துட்டுருப்பான். அந்த ட்ரெஸ்லாம் போட்டுட்டு நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டு கீழே வருவீங்க. என்ன ஏஞ்சி வர்றதுக்கு இவ்வளோ நேரமாக உங்கள் அத்தை கேட்குறாங்க. அது வந்து அத்தை, அது வந்து சரி போய் சாப்பிடுப்போ அப்படின்னு சொல்லி உங்களை வந்து போக சொல்கிறாங்க. நீங்களும் போய் டைனிங்கில் உட்காந்து சாப்பிட்றீங்க. அப்போ தான் ஜேகே வந்து கீழே வரான். ஜேகேவும் வந்து டைனிங்கில் வந்து உங்கள் கூடவே சாப்பிட்றான். ஜேகே நான் போய் ஆஃபீஸில் விட்டுட்டு என்ன ட்ராப் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகேவா அப்படின்னு சொல்லி இன்னும் ஜேகேவை வந்து உங்களை வந்து கம்பெனியில் ட்ராப் பண்ணிடுறான். நீ கார்லேருந்து டோர் ஓப்பன் பண்ணி இறங்க போகிறீங்க. என்ன மறந்துட்டியா அப்படின்னு ஜேகே கேட்குறான். என்ன மறந்துட்டேன், ஃபோன் எல்லாமே எடுத்துக்கிட்டேனே ஜேகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என் மார்னிங் கிஸ் எங்கடி அப்படின்றான். அது ஜேகே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் ஜேகே லிப்ஸ்லேயே வந்து ஒரு பெக் பண்ணுறீங்க. ஜேகே வந்து உங்கள் லிப்ஸை பைட் பண்ணிட்டு தான் விடுறான். எப்பவுமே பைட் தான் பண்ணுவியா ஜேகே அப்படின்றீங்க. ஆமாம், என்னோடய மார்க் உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். சரி எனக்கு டைம் ஆச்சு, அப்புறமா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து ஆஃபீஸ் போகிறீங்க. இப்படியே தான் உங்களுக்கு டேஸும் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போது 1 மந்த் லேட்டர் இப்போவும் வந்து இந்த 1 மந்த் வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பான். அந்த பாக்ஸிங்கில் அந்த மேட்ச்சில் எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து அந்த மேட்ச்சை வந்து ப்ரொமோட் பண்ணதில் வந்து ரொம்பவே ஒர்க் இருந்திருக்கும், ரொம்பவே வேலை செஞ்சுருப்பீங்க. இப்போ ஃபைனலாக அந்த டேவும் வந்துருச்சு. இன்றைக்கி தான் அந்த மேட்ச் நடக்க போகுது. உங்களால் தான் ஜேகே மேட்ச் ஆடுறத பார்க்கவே முடியாதுல்ல. நீங்கள் வந்து லாஸ்ட்டில் போய் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜேகே அடி வாங்குறதும் சரி, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அதை பார்க்கவே இல்லை. ஜேகே அம்மாவும் ஷின்னு எல்லாருமே உட்காந்து ஜேகே சியர் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு மாதிரி கடவுளை வேண்டிகிட்டே இருக்கீங்க, எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும், ரொம்ப அடிப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அந்த மேட்ச் முடிகிறதுக்கும் கடைசியாக இந்த ஜேகே தான் வின்னர்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க, உங்கள் கண்ணிலேருந்து அந்த டியர் ட்ராப்ஸ் வருது. வைப் பண்ணிடுறீங்க. அப்போ ஷின் வந்து அம்மா அப்பா ஜெயிச்சிட்டாருமா அப்படின்னு ஒரு மாதிரி கத்துறோம். ஆமாம் அப்பா ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. அம்மா நீங்கள் ஏன் அழுவுறீங்க? அது ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்ணெல்லாம் தொலைச்சிக்கிறீங்க. இப்போ வந்து ஜேகே தான் வந்து வின்னர்னு சொல்லி அப்புறம் அந்த இதுலாம் கொடுக்குறாங்க, கேஷ் ப்ரைஸ்லாம் கொடுக்குறாங்க. இந்த ஜேகே வந்து ஷின்னை கூப்பிட்றான் மேலே. மைக்கை வாங்கிட்டு சொல்கிறான், இந்த மாதிரி ஷின் நீ வந்ததுனால இந்த மேட்ச்சில் நான் வின் பண்ணிவிட்டேன், இந்த கப்பு உனக்கு தான், அப்பா ஜெயிச்சு, அப்பா நீ வந்ததுக்கப்புறம் ஜெயிச்ச ஃபஸ்ட்டு கப்பு இது தான் அப்படின்னு சொல்லி ஷின்க்கு வந்து அந்த கப் கொடுக்குறான். நீங்களும் இந்த ரிங் கீழே தான் நின்றுப்பீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இந்த மூமெண்ட்டு. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி தலைலாம் சுற்றுது. நீங்கள் ஒரு மாதிரி கிளாப் பண்ணிட்டு தான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்திருப்பீங்க. தலைலாம் சுற்றுது. திடீர்னு நீங்கள் மயக்கப்பட்டு வந்துடுவீங்க. ஜேகேக்கு ஷின்னுக்குலாம் ஒன்றுமே புரியல. ஒரு 2 பேருமே பயந்துருவாங்க. அப்பா அம்மாவுக்கு என்னாச்சு, அம்மா ஷின்னு அழுவுற மாதிரி போயிடுவான். ஷின் அழுவாதான், அம்மாவுக்கு என்னாச்சுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கேவே டாக்டர் இருந்திருப்பாங்க. அவங்க வந்து உங்களை செக் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க ஷீ இஸ் ப்ரெக்னென்ட்னு. ஜேகேக்கு அவ்வளோதான், வேறு என்ன வேணும்? அவனுக்கு அவ்வளோ பெரிய கப்பும் கிடச்சிருச்சு, அவ்வளோ பெரிய ப்ரைஸு. ஷின்னு இப்போ கூட ஒரு ப்ரின்ஸஸும் வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சதும் அவனுக்கு வேறு இந்த உலகத்துலேயே அவன் தான் ரொம்ப ஹாப்பியஸ்ட்டு பர்சன்னு சொல்லி அவன் இது பண்ணுறான்.
சொல்கிறான், உங்களை அப்படியே அழுக்க தூக்கிட்டு அவனுக்கு வந்து தனியாக ரூம் கொடுத்துருப்பாங்கல்ல, அங்கே போய் படுக்க வைக்கிறான். நீங்களும் கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கெல்லாம் உங்களுக்கு தெரியுது. என்னாச்சு ஜேகே, நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஷின்னுங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஒயின் பொறுமையாக உட்காரு, நான் சொல்கிறேன். ஷின்னு வந்து அம்மா கூட வீட்டுக்கு போயிட்டான், இப்போ நம்ம இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு என்ன ஆச்சு ஜேகே, நான் ஏன் மயக்கப்பட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா நீ திருப்பி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, நான் திருப்பியும் அப்பா ஆக போகிறேன், நீ திருப்பியும் அம்மாவாக போகிற, ஷின்னுக்கு குட்டி பிரதரும் சிஸ்டரும் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறான். நிஜமாவா ஜேகே அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாவா, ஏன் நிஜமாக தான் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்து உங்கள் ஸ்டொமக்கில் கை வச்சு ரொம்ப ரப் பண்ணுறீங்க. ஜேகேவும் உங்கள் கை மேலே வைக்கிறான். அது ரொம்பவே உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு அந்த மூமெண்ட்டை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரியல. திருப்பியும் ஒரு பேபி அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க. இப்போ ஜேகே தான், உன்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி அப்போ நான் உங்க கூட இல்லை வயன், ஆனால் இந்த ப்ரெக்னென்சியில் உன்னை நான் அவ்வளோ நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஜேகேவோட வேர்ட்ஸ்லாம் கேட்க. ஜேகே ஒன்றா சொல்கிறான், இன்னும் நம்ம 1 வீக்கில் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் வயன் அப்படின்னு. ஜேகே உண்மையாவா அப்படின்னு கேட்குறீங்க. நிஜமாக தான் வயன், நம்ம 1 வீக்கில் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுச்சு. ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகேவை உங்களை ஹக் பண்ணி ரொம்ப காம் பண்ணுறான். இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வீட்டுக்கும் போகிறீங்க. ஷின் வந்து ஒரு மாதிரி குதிச்சிட்ருக்கான், எனக்கு குட்டி பாப்பா வரப்போகுது, எனக்கு தங்கச்சி பாப்பா வரப்போகுது அப்படின்னு. இன்னும் பாப்பாவா தம்பியானே முடிவு பண்ணல, அதுக்குள்ளே நீ ஹாப்பி ஆகிட்டியாடா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், அப்பா சொன்னார் தங்கச்சி தான் வரும் அப்படின்னு. ஜேகேவா பார்க்குறீங்க. ஆமாம்மா, எனக்கு பொண்ணு தான் வேணும்ப்பா அப்படின்னு சொல்கிறான். இல்லை பையன்தான் வரும்னு எனக்கு தோணுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகேன்னு சொல்லி உங்கள் அம்மா அப்பா அங்கே தான் இருப்பாங்க, ஏன் பத்திரமா இருக்கணுமா இந்த மாதிரி டைம்லலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா, நீங்கள் பக்கத்தில் தானே இருக்கிறீங்க, எதுனா ஒன்றுனா உங்களுக்கு நான் கூப்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ உங்கள் அத்தை தான் கிச்சன்லேருந்து வராங்க, உங்களுக்கு ஜூஸ் போட்டு தான் எடுத்துகிட்டு வராங்க. இந்த வயன் இந்த ஜூஸ் குடி, உனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜூஸ்லாம் கொடுக்குறாங்க. அத்தை எனக்கு இப்போ எதுவும் வேணான்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது, குடின்னு சொல்லி உங்களை வந்து அந்த ஃபுல் ஃபேமிலியே வந்து உங்களை அப்படியே டேக் கேர் பண்ணி பார்த்துக்குறாங்க. இதெல்லாம் உங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் கிடச்சிருக்காதா, நீங்கள் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டீங்க, உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்த்துருப்பீங்க, அப்போ கிடைக்கல உங்களுக்கு, இப்போ கிடைக்குதா, உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்படியே தான்டா அன்றைக்கி அந்த 1 வீக்கும் பாஸ் ஆகுது. இப்போ ஜேகே தான் இப்போ அங்கே ஃபாதர் முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. நீங்களும் வந்து உங்கள் ஒரு வெட்டிங் ட்ரெஸ் போட்டுட்டு வரீங்க ஜேகே முன்னாடி. நீங்களும் ஜேகேவும் நின்றுட்டுருக்கீங்க. ஃபாதர் கேட்குறாங்க, உங்களுக்கு வயனை திருமணம் செய்ய சம்மதமானு. ஜேகேவும் ஐ டோன்னு சொல்கிறான். நீங்கள் உங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்களும் ஐ டோன்னு சொல்கிறீங்க. இப்போ 2 பேரும் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரிங்கை பார்க்குறீங்க, ஜேகேவும் பார்க்குறோம், ரிங்கை காணும். இப்போ தான் ஷின் வரான், அங்கேருந்து ரிங் எடுத்துக்கிட்டு நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் க்யூட்டாக வரான்னா, அவன்கிட்ட ரிங் வாங்கி ஜேகேவை உங்களுக்கு போட்டு விடுறான். நீங்களும் வந்து ஜேகேக்கு போட்டு விடுறீங்க. இப்போ யூ மே கிஸ் த பிரைடுன்னு ஃபாதர் சொல்கிறாங்க ஜேகே கிட்ட. ஜேகே உங்களை கிஸ் பண்ண வரான். அப்போ தான் வந்து ஜிம்மினை திரும்பி பார்க்குறான். ஜிம்மினை ஓகே மச்சா அப்படின்னு சொல்லி ஷின்னோட கண்ணை மூடிடுறான். அங்கிள் விடுங்க, அங்கிள் விடுங்க அங்கிள்னு சொல்லி ஷின் கத்துறான். ஜேகே ஜிம்மின் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் கண்ணை மூடிட்டு இருக்கான். ஜேகேவும் உங்கள் லிப்ஸில் வந்து பிக் பண்ணி விட்டுடுறான். அப்போதான் ஜிம்மின் வந்து ஷின் கண்ணிலேருந்து கையே எடுக்கிறான். ஏன் அங்கிள் என் கண்ணை மூடினீங்க அப்படின்னு சொல்கிறான் ஷின். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இப்போ பாரு அவங்க பொக்கையை தூக்கி போடுவாங்க அப்படின்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த அப்படியே முடியுது அவங்க ஸ்மூத்தாக எல்லாமே. இப்போ நீங்கள் தான் அந்த ஃப்ளாரை பின்னாடி தூக்கி போடணும்ல, அது கரெக்டாக போய் மியா கையில் விழுந்துருது. இங்கே மியாவுக்கு அந்த ஃப்ளார் போனதும் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, அவளுக்கு ஒரு பார்ட்னர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போது ஜெமின் தான் மியா கிட்ட வந்து ஷோல்டரை இப்படி லைட்டாக ஹிட் பண்ணுறான். மியாவும் திரும்பி பார்க்குறான். அது வந்து ஜிமின் தான். ஜிமின் கேட்குறான் ஷால் வி டேட் அப்படின்னு. மியாவும் வந்து என்ன சொல்ல போகிறான்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஷின்னா ஆன்ட்டி எஸ் சொல்லுங்க அப்படின்னு கத்துறான். மியாவும் எல்லாருமே பார்க்குறா, எல்லாருமே எஸ் சொல்லுன்னு தான் சொல்கிறாங்க. மியாவும் வந்து சிரிச்சுக்கிட்டே எஸ்ன்னு சொல்கிறா. ஜிமினும் வந்து மியாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அந்த மூமெண்ட் உங்களால் எக்ஸ்ப்ரெஸே பண்ண முடியல. உங்கள் ஸ்டொமக்கில் ஒரு பேபி இருக்குது, உங்களுக்கு ஜங்குக்கும் திருப்பி கிடைச்சாச்சு. ஜங்குக்கு ஷின்னு அப்பாவும் கூப்பிட்றது எல்லா ஹாப்பினஸும் உங்களுக்கு திருப்பி கிடைச்சிடுச்சு. ஸோ நான் இதோட இந்த பாட்டை முடிக்கிறேன். இந்த 3x3
முடிச்சிடுறேன். ஸோ கடைசியிலும் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தீங்க இதை போடுன்னு போட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் 1 ஷாட்டில் இல்லை 3 ஷாட்டில் பார்க்கலாம். பை பை ஹார்மீஸ். அப்புறம் என்ன ஒரு ரெக்வெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம அதையும் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போட்டுடுறேன். நான் எல்லோரும் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட்டில் சொல்ல வேண்டியது லாஸ்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் 1 ஷாட்டில் மீட் பண்ணலாம்.